புரட்சித் தலைவியின் 77வது பிறந்த நாளை ஒட்டி திருநெல்வேலி மாநகர் மாவட்ட மருத்துவர் அணி சார்பில் மாபெரும் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. தச்சநல்லூரில் மருத்துவர் அணி மாவட்ட செயலாளர் சார்லஸ் பிரேம்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா துவக்கி வைத்தார். இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பல், கண் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் மகபூப் ஜான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் செல்லதுரை ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்போட்டியை மாவட்ட செயலாளர் எம்.ஏ. முனியசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதையடுத்து உத்தரகோசமங்கை வராகி அம்மன் ஆலயத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வேலூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது. சதுப்பேரி கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற போட்டியினை வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் துவக்கி வைத்தார். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தருமபுரியில் திமுக நிர்வாகி ஒருவர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். காரிமங்கலம் திமுக நகர இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்த வசந்த் திமுகவில் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான கே.பி. அன்பழகன் முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அவருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். மேலும் இதில் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே இதய தெய்வம் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் துவக்கி வைத்தார். முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முன்னதாக புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவை வடக்கு பாளையம் உண்ணாபுரம் சாலையில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அதிமுக இளைஞரணி சார்பில் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியை துவக்கி வைத்தார். கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 150க்கும் மேற்பட்ட குதிரைகள் களத்தில் இறங்கி சீறி பாய்ந்தன. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தங்கராஜ் கிஷோர் பிரதர்ஸ் ஃபார்ம்ஸ் not for Shangas Brothers கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அதிமுக நகர செயலாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாற்றுக் கட்சியினர் பலர் அதிமுகவில் இணைந்தனர். கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். பின்னர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தென்காசி அடுத்த பாவூர் சத்திரத்தில் அதிமுக விவசாய அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விவசாய அணி மாவட்ட செயலாளர் கிருஷ்ணசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கு விவசாயத்தை நினைவு கூறும் வகையில் பச்சை நிற பொன்னாடை அளிக்கப்பட்டது. இதில் அவைத்தலைவர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.